வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், தவேகாவோட செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசின விஜய் வந்து நட்பு சக்திகள் இல்லாட்டி நம்ம தனியாவே ஆட்சி அமைப்போம்னு சொன்னாரு. ஓவராலா விஜயோட ஸ்பீச் இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஓவராலா இந்த கூட்டம் வந்து ஒரு புலம்பல் கூட்டமாகத்தான் எனக்கு தெரிஞ்சது. பேசுற எல்லாருமே வந்து பயங்கரமா புலம்புறாங்க. செங்கோட்டையன் ஆரம்பிச்சு செங்கோட்டையன் என்ன புலம்புறாரு? "அப்பா விசில குடுத்துட்டாங்கங்கறதுக்காக வயசானவங்க காதுல போய் ஊதிட்டு இருக்காதீங்க. கண்ட இடத்துல ஊதாதீங்க. நீங்க வந்து ஆச்சரியக்குறின்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கேள்விக்குறின்னு தெரியும். தயவு செய்து எல்லா இடத்துலயும் ஊதி ஊதி பேர கெடுத்து குட்டிச்சோறாக்காதீங்க." அப்படிங்கிறது அவரு. விஜயே ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? "உண்மையா உழைங்க, உண்மையா இருங்க, உண்மையா இருங்க, ஒற்றுமையா இருங்க." அட்லீஸ்ட் அரசல் புரசலா விஜய்க்கு தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது எனக்கு யோசிக்கிறேன். மற்றவர்களும் வந்து இப்ப நட்பு சக்தி நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோம். யாராவது கூட்டணிக்கு வருவாங்கன்னு கெஞ்சி பாத்துறோம். நம்ம வந்து என்ன ஏமாத்திட்டே இருந்த ஜான் சொன்னா, சார் காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் என்ன ஏமாத்தினான். இந்த பக்கம் தினகரன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒருத்தன் ஏமாத்தினா என்ன. சார் விசிக வந்துருக்கு சொல்லி இங்க ஒருத்தன் நெட்டையா இருக்கவன் ஏமாத்தினான். இப்படி சுத்தி இருக்கிற எல்லாரும் உட்காந்து நல்லா ஏமாத்தினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன வந்து யாருமே சீண்டாம நான் கடைசியில புலம்பிட்டு இருக்கேன் இப்போ. அதனால வேற வழியே கிடையாது. நம்ம தான் வேலை செய்யணும். நம்ம வந்து சோம்பேறித்தனமா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம்னு நினைச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா தூங்கிட்டே இருக்கேன். நீங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். நம்ம யாருமே எதுவும் வேலை செய்யறதே இல்ல. அதை இனிமேலாவது நம்ம வேலை செய்யணும். நம்மளே அவரே சொல்ற மாதிரி இன்னும் எலெக்ஷன் 3 மாசமா, அது கூட எனக்கு சரியா தெரியல. 3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 மாசமாவது நம்ம எல்லாம் வேலை செய்வோம். யாராவது கேண்டிடேட்னு யாராவது அறிவிச்சு விட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க சின்சியரா வேலை செய்யுங்க அப்படிங்கறத விஜய் சொல்றாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் ஆதவர்ஜுனா பூத் மீட்டிங்ல இருக்கு. எல்லாருக்கும் வந்து பூத்ல நாங்க பயங்கரமா வேலை செய்ய போறோம். நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு புலம்பல். ஒட்டுமொத்தமான ஒரு புலம்பல் மீட்டிங்கா தான் இது முக்கியமா பார்த்தேன். கண்டென்ட்டே இல்ல. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து நேத்தெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது ஆதவர்ஜுனா எப்பெல்லாம் விஜய் காலி பண்ணணும்னு நினைக்கிறாரோ, ஓவர் பில்டப் கொடுத்து அவர் காலி பண்ற வேலையை சிறப்பா செய்றார். நேத்து என்ன சொன்னாரு? "பாருங்க என் தலைவன் 1 மாசம் கழிச்சு பேச போறான். என்ன நடக்குது பாருங்க. தமிழ்நாடே தலைகீழா திரும்ப போகுது பாருங்க." அப்படின்னு கதை விட்டாரு. நீ அந்த இதோட நீ பாண்டிச்சேரியில போய் இப்படிதான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அடுத்த 50 வருஷம் பாண்டிச்சேரியோட அரசியல் எப்படி இருக்க போகுது, பாண்டிச்சேரி எப்படி இருக்க போகுது, விஷன் எங்க தலைவர் கொடுக்க போறாருன்றனால தூக்கி வாரி பிடிச்சு மேல இருந்து கீழே விழுந்துட்டேன் நல்லா. போச்சுடா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்ட்டு. சமகால அரசியலே தெரியாம ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு தெரியாம உளறிட்டு இருந்தாரு விஜய். ரேஷன் கடை இருக்கா இல்லையா, ரேஷன் கடை இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா, என்ன பேசணும் அப்படிங்கிறது புரியாம இந்த இடத்துல நம்ம போலீஸ புகழணுமா போலீஸ திட்டணுமா, இது பாஜக ஆள்ற மாநிலமா இல்ல திமுக ஆள்ற மாநிலமா எதுவுமே தெரியாம உளறிட்டு வந்தார் விஜய். ஆனா ஆதவர்ஜா கொடுத்த பில்டப் அதே மாதிரி என் தலைவனை தொட்டுப்பார், கை வச்சுப்பார், தலைவா வா தலைவா வா தலைவான்னு சாணி அடிக்க வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் தலைவா உடக்க ஸ்பெஷல் ஐட்டம் அடிச்சாங்க தலைவான்னு எல்லா நேரமும் இதே கூட்டிட்டு வந்தார். காலி பண்ணி செம்ம பில்டப் கொடுத்தாரு. என் தலைவன் நாளைக்கு என்ன பேச போறான் பாருங்க. எல்லாரும் உடனே ஃபயர் விட்டாங்க. நாளைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு. நானும் விஜய் ஓபன் பண்ண உடனே அழுத்தம், தலைவன் பேசிட்டான்டா. இதானே உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ராதவர்ஜா சொல்ற மாதிரி 5 கோடி பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த டிவில அழுத்தம்னு சொன்ன உடனே பாஜக எனக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, மோடி சார் முடிஞ்சா எனக்கு கை வச்சு பாருங்க சார், சிபிஐ ஆபீஸ்க்கே நான் வந்துட்டேன் சார், நான் முடிஞ்சா தூக்கி பாருங்க சார், முடிஞ்சா என்னோட புஷியான தூக்கி பாருங்க சார், முடிஞ்சா ஆதவர்ஜா தூக்கி பாருங்க சார், என்னோட படத்தை ரிலீஸ் தான் சார் பண்ண மாட்டீங்க, ரிலீஸ் பண்ணாடி பரவாயில்ல சார், நான் எப்ப ஏன் ஆட்சியில வந்து நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் சார், சிபிஎஃப்சி என் கண்ட்ரோல் எடுப்பேன் சார், இப்படி எல்லாம் பேச போறாருன்னு நினைக்கும் போது ஆமா அழுத்தம் இருக்கு, ஆனா அது எனக்கு இல்ல உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு முடிச்சிட்டாரு. சொத்தமா முடிஞ்சு போச்சு. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தலைவர் சரியான 1 மாசமா பேசாதெல்லாம் வச்சு அப்படி செஞ்சிருவாரு. ஏன்னா நீ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் சிபிஐ வச்சு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நீங்க டார்ச்சர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நிச்சயமாக நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு தெரிந்த பிறகு நீங்க எவ்வளவு வீராவசமா பேசணும். இந்த கூட்டணி இழுத்து பாத்துருவியா நீ, அதான நீ பிளான் பண்ற, என்டிஏ முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படித்தானே பேசணும். இந்தியாக்குள்ள இழுத்துருவேன் நான் போயிருவேன் நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி கூட பேசுறதுக்கு பயமா இருக்கா? பாஜக எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கு. என்னடா கூட்டணி கட்டுறீங்க நீங்க, கூட்டணி ஃபுல்லா ஊழல கட்சிகளா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேசணும்ல. எதுவுமே பேசாம இவ்வளவு பயந்தாங்குழியா இருந்துகிட்டு இல்ல அவர் பாஜகவை விமர்சிக்காம இருக்கத வெறும் பயம்ங்கிற ஆங்கிள் தான் புரிஞ்சுக்கணுமா, இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க ஃபாலோ பண்றாங்க ஃபோக்கஸா இருக்கட்டும் புரிஞ்சுக்கலாமா? இல்லங்க, அது வேற என்னங்க. அதாவது சொந்த கட்சிக்கார தொண்டர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, தலைவா பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்கக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்க களத்துல வேலை செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு. பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன், இவன் ஹேஷ்டேக் போடுறது கூட விஜய் வந்து பார்க்கலங்க. விஜய் அதை கூட எடுத்து பேசல. எனக்காக ஹேஷ்டேக் போட்டாங்க சில பேர், பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன், அதுதான் முக்கியம், அது கண்டிப்பா போட்டிருக்கணும். எவ்வளவு மோசமா அண்ணான்னு பேசுறாரு. அண்ணாவை யாருமே திமுக மறந்துட்டாங்க, அதிமுக மறந்துட்டாங்க. நீங்க என்ன சார் அண்ணாக்கு பண்ணீங்க? நீங்க வந்து அண்ணா மேல பயங்கர பாசம் இருக்கிறவர், அண்ணா வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் அதான் பண்றாரு. இங்க உண்மையிலேயே அண்ணாவை பற்றி பேசுவதற்கு அற்புதமான தருணம் சொல்றேன். திமுக அதிமுக கோட்டை விட தருணமே இருக்கு. பராசக்தி படத்துல அண்ணா பேசிய இந்த தமிழகத்தை அண்ணாதான் ஆளுகின்றான்னு சொன்ன வசனத்தை
நீங்க வைக்க ஏன் தவறினீர்கள்? அப்ப திமுக யாருக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டிருந்தாருன்னா சூப்பர். இவர் வந்து சிபிஎஃப்சி அட்டாக் பண்ணிட்டாரு, சென்சார் போர்டு அட்டாக் பண்ணிட்டாரு, அண்ணாவை கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லி பேசலாம். அண்ணாவை நீங்க மறந்துட்டீங்க, அண்ணாவை அவங்க மறந்துட்டாங்க, அண்ணாவை நானும் மறந்துட்டேன். இது எதுக்கு அண்ணா கையில் எடுக்கிறீங்க? நீங்க யாரு அண்ணா கேட்டாரு உங்கள்கிட்ட? ஏற்கனவே பாவம் 5 கொள்கை தலைவர்கள் அழுதுட்டு இருக்காங்க, ஏன்டா என்ன போட்டு பாடுபடுத்துறேன்ட்டு. இப்ப கூடுதலா அண்ணா வேற சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றாரு? அண்ணாவை யாருமே மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. நாம அவருக்கு டக்குனு என்ன சொல்றாரு? அண்ணா சொன்ன மக்களுடன் செல், மக்களுடன் வாழ், மக்களுடன் பழகு. எப்ப சார் பழகுவீங்க நீங்க? மக்கள்கிட்ட எப்ப சார் நீங்க போவீங்க? எலெக்ஷனுக்கு 3 மாசம் இருக்கா இல்லையான்னு தெரியாத விஜய்க்கு எப்பதான் மக்கள்கிட்ட போவார்? அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சிச்சுல்ல. அந்த வார்த்தையை வந்து நிர்வாகிகளை நோக்கி சொல்றாரு. நிர்வாகிகள் வந்து மக்கள்கிட்ட போகணும், இன்னும் மக்களோட நம்பிக்கைய வாங்குங்க, என் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நிர்வாகிகள் நீங்களும் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாங்க, இப்போ எந்த நிர்வாகி போனாலும் மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? தம்பி நான் ஓகே, உங்க அண்ணன் என்னப்பா பண்றாரு, விஜய் என்னப்பா பண்றாரு? விஜய் ஒண்ணு பேர சொல்லுங்க, விஜய ஒரு ட்வீட்டாவது போட சொல்லுங்க, விஜய போராட்டம் அறிவிக்க சொல்லுங்க. நீங்க தான் போராட்டம் போவீங்க. நீங்க வந்து இப்ப ஜனநாயகனுக்கு ஏன் வந்து இன்னும் முட்டுக்கட்டை இருக்குன்னு நீங்க ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிக்கலாம். விஜய் வந்து அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும் போதும். அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. சிபிஐல எங்க தலைவர் வந்து வேணும்னே நீங்க கொஸ்டின் பண்றீங்க, சமன் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுப்பலாம். அதை நீங்க பண்ணல. விவாதங்கள்ல மறந்து கூட சிபிஐங்கிற வார்த்தையோ இல்ல சிபிஎஃப்சிங்கிற வார்த்தையோ மறந்து கூட பேசாம தயங்கிட்டு இருக்கீங்க. இது எதுவுமே செய்யாம நீங்க எப்படிப்பா நீங்க வந்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதா இன்று மக்கள் கேட்கின்ற கேள்வி. ஒரு நிர்வாகி சொல்றான், ஆமா நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், தலைவர் பேசுவாருன்னு பாக்குறோம், தலைவர் இன்னைக்கு பேசுவாரு நாளைக்கு பேசுவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா தலைவர் வந்து பேசாம சும்மா பூச்சாண்டி காமிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுதானே நிதர்சனமா இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட போனா மக்கள்கிட்ட என்ன எடுத்துட்டு போவான்? மக்கள் என்ன கேக்குறாங்க? உன் பிரச்சனைக்கே நீ நிக்க தயாரா இல்ல, உன்னோட சொந்த பிரச்சனைக்கு நீ குரல் கொடுக்க தயாரா இல்ல. என் வீட்டு பிரச்சனை நீ பாத்துருவியா? எனக்கான பிரச்சனையை நீ பேசி தீர்த்து வச்சிருவியா? எனக்கு புரியவே இல்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பொதுவா பிஜேபிக்கு எதிராக திமுக பேசுறதுனாலயோ, திமுகக்கு எதிராக அதிமுக பேசுறதுனாலயோ ஓட்டு போடுறது ஒரு குரூப். ஆனா விஜய்க்கு வர்ற ஓட்டுங்கிறது மேக்சிமம் வந்து அட்ராக்ஷன்ல தானே வருது. அவரு இந்த மாதிரி அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் அவருக்கு அவசியம் தானே என்ன? அவருக்கு கட்டமைப்பு இருந்தா மட்டும் போதும் தானே? இல்லங்க, அதாவது கட்டமைப்புக்கு அடுத்து வருவோம். நீங்க ஏன் அட்டாக் பண்ணி பேசணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்த வீர வணக்கம்னா நீங்க பூ தூக்குறாங்க, கரெக்டா? இது எதுக்காக பண்றீங்க? இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த மொழிக்காக உயிர் நீத்தவர்களை நாங்கள் எங்கள் மனதில் ஏந்தி அவர்களுக்கான வணக்கம் செலுத்துகிறோம், அதுதானே? அது ஒரு காஸ். நாங்க இதுதான் நிற்போம். நாங்க இரண்டு மொழியில தான் நாங்க நிற்போம். நாங்க வந்து 3வது மொழியை ஏற்றுக்க மாட்டோம், ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம். இதுதானே உங்களுடைய பிரகடனத்துல நீங்க போடுறீங்க. அப்ப அப்படி ஒரு காசு இருக்கும் போது அதற்கு இன்னொரு ஆபத்து ஏற்படுகிறதா ஏற்படலையா? அதுதான் சிம்பிளான கேள்வி. அன்னைக்கு ஆபத்து ஏற்பட்டது, அன்னைக்கு உயிரை நீத்தாங்க. தாளமுத்து நடராசன்ல இருந்து, சிவலிங்கத்துல இருந்து, கீரனூர் முத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் இருந்து எவ்வளவு பேர் உயிர் நீத்தாங்க. அந்த வரலாறுலாம் இன்னைக்கு வந்து நான்கு சம்பத் பேசுறாரு. யாருமே புரியல, ஆனா பேசுறாரு. நீங்க இன்னைக்கு சமகாலத்தில் நடக்கின்ற அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு விஜய் வாயை திறக்காமல் நான் வாயை மூடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு முரண் இல்லையா? மிகப்பெரிய முரண் இல்லையா? நீங்க நம்ம வாயை திறந்து ஏன் பேசுவீங்க, அட்டாக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்காக நீங்க நிற்கிறியா இல்லையா? அதாங்க கேள்வி. நம்ம அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார், திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜயோட நிலைப்பாடு என்ன? ஒண்ணு இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் இல்ல, ஏதாவது பக்கம் நிக்கணும்ல. நான் நிக்க மாட்டேன், நிலைப்பாடு எடுக்காத என் நிலைப்பாடு. இது கேவலமா இல்ல சொல்றதுக்கு, அசிங்கமா இல்ல? நான் வாய் மூடிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? அது எப்படி ஒரு விமர்சனால பேச முடியுதுன்னு தெரியல. அது ஸ்டாண்டே கிடையாதுங்க. நீங்க இன்னொன்னு, இந்த ரசிகராக இருப்பவர்கள், இந்த ஆச்சரியக்குறிகள், ஆமா விஜயோட முகத்தை பார்த்துட்டும் விஜய் ஜனநாயகம் நல்லா டான்ஸ் ஆடினாரு, விஜய் நல்லா ஃபைட் பண்ணாரு, நான் அதனால பிகின்ல நல்லா ஃபைட் பண்ணாரு, அதனால ஓட்டு போடுவேன், அவங்கள விட்டுருங்க. நீங்க ஜெயிக்கிறேன்னு சொல்றீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2.25 கோடி இல்லையா? 2,25,00,000 பேரு வீட்டுக்கு ஒண்ணுனா 25 லட்சத்தை கழிச்சுட்டா கூட 2 கோடி ஓட்டு வரும். என்ன கிறுக்கைகளா எல்லாரும் இங்க இருக்கிறவங்களா? அண்ணன் வந்து சொல்லிட்டாருப்பா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குப்பா. எல்லாருமே இங்க ஆச்சரியக்குறி, எல்லாரும் ஆச்சரியக்குறி கிடையாது. 10% ஆச்சரியக்குறி இருப்பானுங்க. அதை தாண்டி ஆச்சரியக்குறிகள் இங்க கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மக்கள் தான். அந்த தெளிவான மக்கள் இப்ப பசங்களையும் பொண்ணுங்களையும் வந்து திருத்த வேண்டிய இடத்துல, சில பெண்களை திருத்த வேண்டிய இடத்துல எல்லாரும் இருக்கும். நம்மளா 90% சேர்ந்து 10% திருத்த வேண்டிய இடத்துல இருக்கும். நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மக்களுக்கு நீங்க சொல்கின்ற செய்தி என்னன்னு நான் கேட்கிறேன். அவங்க தானே எதிர்பார்க்கிறாங்க. இப்ப யாரு இந்த கேள்வியை கேட்கிறா? திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு விஜய் எப்பொழுது பேசுவார்? கவின் ஆணவ படுகொலைக்கு விஜய் எப்பொழுது பேசுவார்? அவருக்கு உண்டான சிபிஎஸ்இ பிரச்சனைக்கும் அவருக்கு வந்திருக்கின்ற சிபிஐ பிரச்சனைக்கும் விஜய் எப்பொழுது பேசுவார்னு ஏன் கேட்கிறாங்கன்னா, ஆமா எனக்கும் திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, எனக்கு ஒரு மாற்று சக்தி வேணும்னு பாக்குறேன். ஆனா அந்த மாற்றுங்கிறது இவங்களோட மோசமா இருக்கியப்பா, இருக்கிற 2 பேரோட நீ மோசமா சொல்லிட்டு நீ மாற்று வேற ஊரை ஏமாத்தி தெரியுதே, அப்படிதானே மக்கள் யோசிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் ஊழல்ங்கிற ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். சொல்றாருல, இந்த விஜய் நேர்மையா இருப்பான், இந்த விஜய் சுத்தமா இருப்பான், இந்த விஜய்க்கு காசாசை இருக்கா, ஊழல் மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் கொதிச்சிருவேன். உன் பின்னாடி உட்காந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கா, உன் பின்னாடி உட்காந்து எல்லாரும் ஊழல்வாதி,
என்ன கிழிச்ச நீ? நான் கேட்கிறேன். உன் பின்னாடி உட்கார்ந்திருக்க எல்லா மாடு செலரும் நான் சொல்றேங்க, எல்லாரும் ஊழல்வாதிகள். புஷி ஆனந்த் பெரிய ஊழல்வாதி, திருட்டு பையங்க, எல்லாரும் திருட்டு பசங்க. இந்த திருடங்கள் என்ன பண்ணீங்க நீங்க? இதுல வந்து அவரு துறைகள் எல்லாம் மானிட்டர் பண்ணிடுவார் ஒருத்தர். எல்லா துறைகளையும் அண்ணன் உட்கார்ந்து மானிட்டர் பண்ணிடுவாரு. 2 மாசமா அண்ணன் அப்படியே தீயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னமா நான் சிம்பிளா கேட்கிறேன், 10 துறையோட பேர் சொல்லுங்க விஜய். 10 துறை பேரே தெரியாது உனக்கு. நீ என்ன துறை கிழிச்சிருவ நீ? எனக்கு புரியவே இல்லை. நீ வந்து இது வரைக்கும் ஊழல், உன் கட்சியில ஊழல் நடக்கும் தெரியுமா தெரியாதா? நீ சொல்றீங்க ஒற்றுமையா இருங்க, நீ வந்து சண்டை போட்டுக்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்ல? ஊழல் செய்யறான் முசியானது எவ்வளவு பேர் திருடனா இருக்கான்னு தெரியுது இல்ல? சீட்டை விக்கிற நீ என்ன பேசுறீங்க நீங்க? 2 கோடி ரூபாய்க்கு நீங்க சீட்டை வித்துட்டு இருக்கீங்க நீங்க. எல்லா மாடு சட்டை 40 லட்சம் கொடு. இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஏறணும் எத்தனை பேர் காசு கொடுத்தா தெரியுமா? கீழே உட்காந்து டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும், மேல உட்காந்து வந்து மேல உட்கார காசு கொடுக்கணும். இந்த திருட்டு தரத்தை பட்டு நீ என்ன ஊழல் பத்தி துவேசத்தை பத்தி என்ன பேசுறீங்க? உனக்கு என்ன யோகியதை இருக்கு நான் கேட்கிறேன். ஊழல் பத்தி பேசுங்க. உட்கார வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே காசு வாங்குற சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஆமா, எல்லாமே காசு தாங்க. மேல உட்கார்றப்ப தளபதியை பக்கத்திலே பார்க்கலாம். சினிமால பாத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் 2000 ரூபாய், பக்கத்திலே உட்காந்து பாக்குறீங்க. ஒரு 3000 கொடுக்க மாட்டியா? புசியானது வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவீங்க நீங்க? 4000 ரூபாய் கொடு. நீ மாடு சேலை இருப்பா, ஒன்றியத்தெல்லாம் கூட்டிட்டு வர, நகரத்தை கூட்டிட்டு வர்ற. அவரே சொல்றாரு கன்னியாகுமரியில இருந்து வர்றது பாவம். அவன் எவ்வளவு பாவம் தெரியுமா? ஒன்றியம் நகரம் எல்லாம் அந்த பசங்க எல்லாம் அழுகுறானுங்க. அவனுக்கு போன் பண்ணி, ஆனா ஏன் இப்படி ஸ்டேஜ்ல பேசின பசங்க எல்லாம் பார்க்க ரொம்ப சின்ன பையனா தெரியுறாங்க, ரொம்ப ஏழ்மை சூழல்ல தெரியுறாங்க. இல்லங்க, அதான் சொல்றேன்ல, இல்ல அதாவது அவங்க சொல்றேன்ல, அவங்க உண்மையிலே பாவப்பட்ட பசங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பசங்க தான். ஆனா அதே பையன் தான் எனக்கு வந்து முதல் ஷோ பார்த்தே ஆகணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும், நான் சம்பாதிக்கிறதே அன்னைக்கு வந்து 500 ரூபாய் இருந்தா கூட. நான் சொல்றேன், இந்த கட்சியில நான் சொல்றேன், இந்த கட்சியில வெறும் பேப்பர் பொறுக்கிற பையன் நான் பார்த்து பேசியிருக்கேன். என்னடா பண்ற, பேப்பர் பொறுக்கிறேனே. ஆனா அவன் பயங்கரமான தீவிரமான ரசிகன். படம் முதல்ல பாத்துருவேன். 1000 ரூபாய் இருந்தாலும் 2000 இருந்தாலும் பாத்துருவேன். ஆட்டோ ஓட்டுறேனே, 2000 டிக்கெட் இருந்தாலும் பாத்துருவேன். அதே மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாரு புஷி ஆனந்த். விஜய் பக்கத்துல போட்டோ எடுக்கிறக்கே 15,000 வாங்குற குரூப் இது. இந்த குரூப் விஜய் பக்கத்திலேயே நீ பார்க்கலாம், நீ பக்கத்துல உட்காந்து பார்க்கலாம்ப்பா. உனக்கு வாய்ப்பு கிடைச்சா விஜய் கையை கூட கொடுப்பாரு, முடிஞ்சா நீ முத்த கூட வச்சுக்க. இப்படி சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து அந்த ஊழல் எல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு தகுதி உங்களுக்கு இதே இல்ல. அந்த ஊழல் என்னைக்கா தட்டி கேட்டிருக்கீங்களா? நீ ஆதவர்ஜுனா சொல்லுவார்ல, சார் புஷி ஆனந்த் மாதிரி ஊழல் பண்றீங்க, உலகத்திலே ஆள் இல்ல, நம்பர் 1 ஃப்ராடா இருக்காரு ஆதவர்ஜுனா சொல்றாரா இல்லையா? ஜானார்கி சபைக்கு தெரியாது இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள்னு? அவரே ஒரு ஊழல்வாதி ஐயாரு. அருண்ராஜ் வந்து ரொம்ப நேர்மையான நபரா இருந்தா அது வந்திருக்காரா? அவர் எவ்வளவு பேர் ஊழல் பண்ணி எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா தெரியாதா? சுத்தி இருக்கிற எல்லாரும் ஃப்ராடு பசங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ராடு. இந்த ஃப்ராடுகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தூய சக்தியா தெரிவு பண்ண போறாரு. எனக்கு புரியவே இல்லை, எப்படி பண்ணுவாரு? சரி, ஊழல் நான் சொல்றேன், ஊழல் குறித்து நீங்க ஒரு கார்கார சொல்லுங்களா? நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா என்னங்க பண்ண போறீங்க? நான் லோகாயுக்த ஸ்ட்ராங்கான லோகாயுக்த கொண்டு வருவேன், நான் ஸ்ட்ராங்கான சேவைப்பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவேன், ஊழலை ஒழிக்கிறதுக்கு லோகாயுக்த ரொம்ப முக்கியமான சட்டம், அதுல சிஎம் முதற்கொண்டு நான் உள்ள கொண்டு வருவேன். இன்னைக்கு இருக்கிற சட்டம் வந்து மோசமான சட்டமா இருக்கு, தூக்கி எறியோட சட்டமா இருக்கு, இதெல்லாம் பேசினாலும் பரவாயில்லைங்க. சரி, ஓகே, ஒரு சிஸ்டம் தெரிஞ்சவங்க சரி விஜய் ஏதோ ட்ரை பண்றாருங்கிறது தெரியும். நான் சுத்தமா இருப்பேங்கிறதெல்லாம் சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி ஊழலை ஒழிப்பான்ட்டு அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு என்ன ஊழல்லாம் என்னன்னு தெரியவே இல்லை. முதல்ல ஊழல்னா என்ன, ஊழல் எப்படி நடக்குது, ஒரு டெண்டர்ல என்ன ஊழல் பண்றாங்க, ஒரு என்ன எப்படி எல்லாம் முறைகேடுகள் நடக்கும், முட்டை வாங்குறதுல என்ன ஊழல் பண்றாங்க, நிலக்கரியில என்ன ஊழல் பண்றாங்க, பள்ளி கல்வித்துறையில டிரான்ஸ்பர்ல என்ன ஊழல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டிரான்ஸ்பர்ல எப்படி ஊழல் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது விஜய்க்கு. எதுவுமே தெரியாம நான் சுத்தமா இருப்பேன், எனக்கு காசு ஆசை இல்ல, நான் கரியர் எப்படி கரியர் உச்சத்தை விட்டுட்டு வர போறீங்களா? அதுவே பொய். எவ்வளவு பெரிய பொய் விஜய், எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா? நீங்களே படத்துல நடிக்க போறீங்க, இது ஒரு கதை நீங்க சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ எதுலையுமே தீர்க்கமா இல்ல. இந்த கூட்டம் எதற்காகன்னு சொல்லி பேசுறாங்க ரொம்ப ஆர்வமா. ஓகே, எழுதிச்சு உட்கார்ந்தா இந்த கூட்டம் எதற்காக தெரியுமா? பூத் கமிட்டி அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. செயல் வீரர்கள் கூட்டத்துல என்ன பேசணுங்கிற கண்டென்ட் எழுதி கொடுக்க கூட இங்க பற்றாக்குறை இருக்கு, ஆட்களோட பற்றாக்குறை இருக்கு. செயல் வீரர் கூட்டம் எதற்கு இல்ல, இப்ப நிர்வாகிகளா பொதுவா மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை இது வரைக்கும் ஸ்டேஜ் ஏத்துனது இல்ல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஏத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போக நிர்வாகிகளோட ஒர்க்கிங் பேட்டர்னை பத்தி, அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பத்தி விஜய் ஓரளவுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. ஓரளவுக்கு நிர்வாகிகளோட தேவை இருக்கு, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறத இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரா? நிச்சயமாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பசங்க போன் பண்றாங்க, வெவ்வேறு ஊர்கள் இருந்து போன் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்பது, நாங்கெல்லாம் விஜய் தளபதிக்கு ஓட்டு போடுவோம், நாங்க எல்லாருமே வந்து அதுல வந்து பாரபட்சமும் இல்ல, நான் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒருத்தர் கூட வேலை செய்ய தயாரா இல்லனே, ஒருத்தர் கூட இந்த பூத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கோ இல்ல கட்சி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கோ. ஏன்னா எல்லாரும் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். இங்க ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடுவன்சி, அவர் வந்து பல பகுதியில் மேற்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான பகுதியை சொல்றாரு. அந்த பகுதியை சொல்லி பேசும்போது சொல்றாரு, இந்த பகுதியில நம்மள்ட்ட வார்டுல ஆட்களே இல்ல, இவன் என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க, நாங்க பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கோம்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காரு விஜய். வார்டுல ஆட்கள் இல்லனே, வார்டுல ஆட்கள் போட முடியாம திணறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்றாருல ஆதவர்ஜுனா 3 லட்சம் நிர்வாகிகள். நான் ஒரு 4 மாசம், நான் 8 மாசத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா யோசிச்சு பாருங்களேன். இதே 8 மாசத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா என்ன பேசினாரு? அவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறாங்க,
நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனா 8 மாசம் முன்னாடி நான் உட்கார்ந்து யோசிச்சேன், என்னடா இந்த கட்சி, இந்த கட்சியில எப்படி நம்ம செயல்பட முடியும், இந்த கட்சியில வந்து ஒரு கட்டமைப்புமே இல்லையே, ஆதவ ஒரிஜினாவே சொல்றாரு. அப்புறம் 4 மாசத்துக்கு முன்னாடி புஷி ஆனந்த் வந்தார். எந்த 4 மாசம்? ஜூலை ஆகஸ்ட்ல என்ன பேசுறீங்க நீங்க? மை டிவிக்கு ஆப் லான்ச் ஆயிடுச்சு, இதுல நிர்வாகிகள் நாங்க 3 லட்சம் பேர் சேர்த்துட்டோம்னு கூச்சப்படாம போய் சொன்ன ஆதவ ஒரிஜினா இப்ப 4 மாச கதையை புதுசா எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாரு, நாங்க வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 3 லட்சம் நிர்வாகிகளை புஷி ஆனந்த் அண்ணன் எப்படியோ பயங்கரமா பண்ணிட்டாரு, எல்லாம் ஃபேக்குப்பா, அது உனக்கும் தெரியும், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு தெரியாதா? 100 டெலிகாலர்னு சொல்றாருல, அந்த 100 டெலிகாலரை கூப்பிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க. அவன் கதறுவான், ஏங்க எந்த ஊர்ல எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, ஒரு மாநிலத்தில் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஒன்றை சேனல் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மீறி போன் எடுத்து அவன் என்ன பண்றான், போன் எடுத்து நீ போய் புஷி ஆனந்த் பேசுங்கிறான். நாங்க ஏற்கனவே ஏன் வேலை பார்க்கறோம்னு தெரியும், நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நாங்க எந்த டீம்ல போய் வேலை பார்க்கறது, விஓசில இருந்து எங்க ஓடுறதுன்னு தெரியும், நாங்க முடிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு 100 டெலிகாலர் வச்சுட்டு இந்தியா அப்படி தமிழ்நாடு திருப்பி போட்டுருவாரு. இவர் என்ன கதை விடுறானுங்க இவனுங்க முழுக்க பாருங்க. நான் வந்து எல்லா கட்சிகளையும் நான் சொல்றேன், அரசியலே நான் வந்து எந்த ஸ்டேஜ் வந்துட்டேன், அரசியலே குப்பையா இருக்குன்னு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனா கேடுகட்ட குப்பை இந்த தாவேக இருக்கிறதுல ஒருத்தர்கிட்டையாவது ஒரு துளி நேர்மை, கொஞ்சோண்டு நேர்மை இருக்கா? கொஞ்சமாவது மக்களுக்காக நம்ம செய்ய போறோம். இல்ல விஜய் வந்து இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் ஒரு ஒரு நாலேஜ் இல்லாம அவரால் இவ்வளவு தூரம் அவரோட ஹைட்டுக்கு அவர் வந்திருக்க முடியாது. சோ கட்சி இப்ப எந்த லெவல்ல இருக்கு, இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறாரு. அவ்வளவு மட்டியா இருக்காரு. இல்ல முதல்ல இந்த சினிமால நான் வந்து அவர் கூட பல வருடங்களாக இருக்கின்ற ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொன்ன விஷயம், அது யாருங்கிறத நான் எப்பயாவது ரிவீல் பண்றேன். விஜய் வந்து பிரில்லியன்ட் ஆக்டர். அவரை மாதிரி ஹோம்ஒர்க் யாராலையும் பண்ணவே முடியாது. நீ வந்து அவர் உள்ள ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, சினிமாக்குள்ள போயிட்டாருன்னா வேற எதையுமே கவனிக்க மாட்டாரு, எந்த போன் கால்ஸ் எடுக்க மாட்டாரு. முழுக்க அவரோட கான்சென்ட்ரேஷன் வந்து பிரில்லியன்டா இருக்கும். நான் சொல்றேன், விஜய் நல்ல ஆக்டர் தான். சில பேர் கூட நல்ல ஆக்டர் சொன்னா, என்ன பொறுத்த விஜய் நல்ல ஆக்டர் தான். நான் லியோல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எக்ஸலண்டான ஒரு பிரமாதமான ஒரு மேல ஒரு பீஸ்ட் தெரிஞ்சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் நல்ல ஆக்டர் தான், பிரில்லியன்டான ஆக்டர் தான். அவரே சொன்னாரு. ஆனா இவர் அரசியல்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளியாக நீங்க சினிமால இருக்கிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு முட்டாளா இருக்காரு. ஒண்ணுமே தெரியல, ஏபிசிடி கூட தெரியல, பயங்கர முட்டாளா இருக்காரு. இது நான் சொல்றது ரொம்ப அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் சொல்றாரு. இப்பயும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, என்ற தனிப்படை பொருள் பேசிட்டு இருக்கோம் நாங்க. அப்படி இவ்வளவு மோசமா இருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு மோசமா இருக்காரு. அறிவே இல்லை அவனுக்கு, சுத்தமா அறிவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமா இருக்கான். அவனுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியல, திமுக என்னன்னு தெரியல, பாஜக என்னன்னு தெரியல, ஓட் பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கே, இது எப்படி இவனுக்கு வந்து சேரும்? வெளி கட்சிகள் எல்லாம் என்னென்ன இஷ்யூ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் இல்லாட்டி இப்ப நம்ம கட்சி எந்த அளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, அதோட ஃபங்க்ஷனிங் மெத்தட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தெரியாத. ஆமாங்க, நீங்க அத உட்கார்ந்து பார்த்தா தானே தெரியும். இப்ப இவங்க எல்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்கல்ல, ஒரு மாசமா எங்க அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா, அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா, சொல்லி தொலைங்களேன் தான் இருக்கு. நமக்கு எதுவுமே செய்யலையே அவரு. நாங்க நிர்வாகிகள், அவர் வந்து நிர்வாகிகளோட லிஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா நீங்க டக்குன்னு எந்திரிச்சு ஆதவ ஒரிஜினல் தான் பயங்கரமா மாட்டி விடுறாரு. ஆனா நீங்க எந்திரிச்சு எத்தனை பூத் நிர்வாகி சொல்லுங்க அப்படின்னா விஜய் தளரிடுவாரு. இந்த கட்சியில என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரியாதுங்க. விஜய் வந்து இந்த கூட்டத்துல இன்னைக்கு ஸ்கிரிப்ட் என்னப்பா கொடுப்பீங்க ஜான், ஆளுக்கு சீக்கிரம் எழுதி கூடியா, நான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் பாருங்க, ஆரம்பிச்சார்ல அழுத்தம். ஐயோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்க, நான் பாத்துக்கிறேன் பேப்பரை, அப்படி பேப்பர் படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு. முக்கியமான இடத்துல ஸ்கிரிப்ட் மறந்தாரு. இன்னுமே அவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியல, ஏன்னா ஒரு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிதான் இருக்காரு. அதை தாண்டி இந்த நிர்வாகிகள் பட்டியல் நாங்க போட்டோம். இந்த கதையை மை டிவிக்கு ஆப் லான்ச்ல எங்க அண்ணன் வந்து போன்லயே உட்காந்து பாப்பாரு. யார் அதிகமான உறுப்பினர்ல சேர்க்கிறாங்களோ அவர் டைரக்டா போன் பண்ணி பேசுவார். எத்தனை பேர் விஜய் பேசினாரு இது வரைக்கும், எத்தனை பேர் பேச, இன்னைக்கு அதே கதை வேற வெர்ஷன்ல சொல்றாரு. இன்னைக்கு கையிலே உட்காந்து எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த உலகத்தையே அவர் பார்த்துட்டு இருக்காரு. கட்சியில எத்தனை மாவட்ட செயலர் இருக்கான்னு கூட விஜய்க்கு தெரியாதுங்க. இந்த மாவட்ட செயலர் ஏன்டா அவ்வளவு லேட்டா போட்ட, உண்மையிலே ஒன்றிய நகரத்தெல்லாம் நீ போட்டியா போடலையா, எதுக்கு நீ போய் சொல்லிட்டே தெரியுதுன்னு கூட புஷி ஆனந்த் அவர் கேட்கறதே தயாரா இல்ல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் எனக்கு கிடைச்ச செய்தி 4 நாளுக்கு முன்னாடி அதிமுக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலாம்னு சொல்லிட்டு அவர் தூது அனுப்புறாரு. தூது அனுப்பி அவர் கிட்டத்தட்ட கவுண்டர் பண்ணி டயலாக் மாதிரி, ஐயா நான் இவனை நம்பி கடல்ல வந்துட்டு திடீர்னு இறங்கி கப்பல தள்ளுங்கிறாங்க, நடுக்கடல் நின்றுட்டு இருக்கேன், என்ன பண்றது தெரியல, என்ன மறுபடியும் கோச்சிக்காம ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி தூது விடுறாரு. அந்த நிலைமையில தான் இருக்கு. அவரு என்ன கட்சி இது, அவரை தான் நம்ம முதலே சொன்னோம், இந்த கட்சி இது கட்சியே கிடையாது, முதல்ல இது ரசிகர் மன்ற கூட்டம். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.